அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் அலகு 5 பயிற்சி 5.4 இரண்டாவது சம் பார்க்க போகிறோம்பா. கொடுத்த சம்மை நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், சரிங்களா? சிம்பிளாக எழுதியிருக்கேன். நான் கொஷின் படிக்க நேரம் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு புரிகிற மாதிரி அதிபர்களுக்கு சம்மோடு கொடுத்துருக்காங்க. x² / 16 - y² / 64 = 1 கொடுத்துருக்காங்க. இந்த அதிபத்து சமன்பாட்டுக்கு இணையாக நேர்கோட்டு சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10x - 3y + 9 = 0 கொடுத்துருக்காங்க. தொடுகோட்டு சமன்பாடு கேட்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுப்பா. அதுதான் விஷயம். இந்த கொஷின் மீனிங் நான் ஷார்ட்டாக பிடிச்சிட்டேன். ஓகேங்களா? போடலாங்களா? பாருங்கள். இப்போது அதிபர் சமன்பாடு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா x² / a² - y² / b² = 1. கவனிப்பா, a² = 16. அப்போ a ஈக்குவல்னாப்பா 4. ஓகேப்பா. b² = 64. அப்போ b ஈக்குவல்னாப்பா 8. சரிங்களாப்பா? இங்கே வரலாமா? நேர்கோட்டு சமன்பாடு. இங்கே என்ன பண்ணுறோம்? எம்மை கண்டுபிடிக்கிறோம். எம்மை கண்டுபிடிக்கலாம்ப்பா. எம்மில் என்ன சொன்னால் -x⁻y நம்ம பார்த்துருக்கோம். எங்கே 10th பார்த்துருக்கோம். x⁻y. சரியாப்பா? பாருங்கள், x x⁻ 10. அப்போ -10. y⁻ -3. அப்போ -3. அப்போ -மைனஸ்னால் கேன்சல் ஆகிடும். அப்போ 10/3. சாரி, 10/3. சரிடாம்மா? அப்போ எம்மோட வேலையை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களாம்மா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா எதில் போட போகிறோம்னா y = mx + c அப்படின்ற கான்செப்டில் ஃபார்முலா போட போகிறோம். ஓகே, தொடுகோட்டு சமன்பாடு y = mx + c அப்படின்ற கான்செப்ட் போட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? சி கண்டுபிடிக்கணும். அப்போ c² = a² m² - b² அப்படின்ற ஃபார்முலாமா. யாருக்கு? தொடுகோட்டிற்கு இணையான சமன்பாடு. இப்படி இருந்தால் இந்த ஃபார்முலாமா. அப்போ c², ஏ தெரியலையம்மா, a² தெரியலையா? 16. எம் தெரியுமா? தெரியும். 10/3 2 மைனஸ் b² 64. ஓகே, புரியுதாம்மா? c² = 16 100/9 மைனஸ் 64. ஓகே, புரியுதுமா? அது ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்ப்பா? ஒன்றே பண்ணுறோம். 1600/9 மைனஸ் 64. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்ப்பா? ஓகேவா? 1600 9வது பிரிக்கலாம். 1 போட்டு 64 × 9. ஓகேவா? 4 36 6 மிச்சம் 3 9 54 54 3 57. ஓகேவா? 576/9. ஓகேவாம்மா? 1024. இது சப்ராக்ட் பண்ணலாம். சரியா? சப்ராக்ட் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? 2 0 1/9 யார்? c². ஓகேவாம்மா? c = ± என்ன வரும்? 32/3. ஓகேவா? 32² தான் 1024. ஓகேப்பா? அப்போ சி கண்டுபிடிச்சிட்டுமா? இப்போ ஃபார்முலா போடலாமாப்பா? பாருங்கள், y அப்படியே வச்சுக்கோ. எம் தெரியுமா? என்ன தெரியும்? 10/3. எக்ஸு. ஓகேவா? எக்ஸ் அப்படியே வச்சுக்கோ. சி ஒரு முறை ப்ளஸில் போடலாமா? 32/3 கமா y = 10/3x மைனஸ் 32/3. ஒரு முறை ப்ளஸ்லேயும் ஒரு முறை மைனஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்றதால. ஓகேடாம்மா? இப்போ 3 காமனாக எடுத்துலாமா? 3 எடுத்து போயிடுமா? 3y = 10x. ஒரு ஸ்டெப் போட்டே போடுங்க. y = 10x மைனஸ் ப்ளஸ் 32/3. 3y = 10x ப்ளஸ் 32. 10x மைனஸ் 3y ப்ளஸ் 32 = 0. சரி, அதே போல் இங்கே பண்ணலாமா? y = 10x மைனஸ் 32/3. 3y. ஓகேவா? 10x மைனஸ் 32. ஓகேவா? 10x மைனஸ் 3y மைனஸ் 32 = 0. இது நம்ம தொடுகோட்டுடைய சமன்பாடு. புரியுதாப்பா?
கொஞ்சம் மாணவர் என்ன பண்ணலாம் புரிஞ்சுட்டு சரிங்களா லைக் பண்ணு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியும். தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஓகேப்பா, நன்றிப்பா.